கொஞ்சம் கண்ட்ரோல் மிஸ் ஆகிற மாதிரி தோணிடுச்சு. நெருங்க ஒரு பயத்தை காட்டி விட்டுருச்சு கைஸ். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் பரத். அண்ட் இப்போ எங்கே இருக்கோன்னா ஒரு ஹைவேல இருக்கோம். எஸ், இன்னைக்கு சண்டே. ஸோ கஃபே டே போகலான்னு சொல்லிட்டு RC 390 எடுத்துகிட்டு அண்ட் தென் இப்போ ஹைவேல இருக்கேன். இங்கேருந்து அரௌண்டு ஒரு 7 to 10 கிலோமீட்டர்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சிசிடி இருக்குது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 8 அங்கே இருக்கிறதா சொல்லியிருந்தேன். இன்றைக்கே வந்து இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா டைம் 8 ஆயிடுச்சு. ஸோ வண்டி வந்து ப்ராப்பராக ஃபுல் சர்வீஸ் பண்ணிட்டு இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹைவேவே எடுக்க போகிறேன். ஸோ ஃபுல் சர்வீஸ் வந்து ஃபஸ்ட் டைம் வண்டி எடுத்ததுக்கப்புறம் பண்ணது இன்றைக்கி தான் நான் பண்ணுறேன். ஸோ ஃபுல் சர்வீஸில் வந்து அரௌண்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அண்ணா இப்படி பார்த்துட்டு போகிறாரு. ஸோ ஃபுல் சர்வீஸில் எனக்கு காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 10K ஆச்சு. ஸோ என்னென்ன சேஞ்ச் பண்ணாங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருப்பேன். ஸோ கைஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து 2 டயருமே மாற்றியாச்சு, செயின் ஸ்பாக்கெட் மாற்றியாச்சு, பிரேக் பேடு மாற்றியாச்சு. ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்குது. வண்டி ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் ஹைவே எடுக்கணுன்ட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஹைவே எடுக்க போகிறோம். அண்ட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு GT 650 நின்று இருக்குது. ஆக்சுவலி வந்து 8 o'clock அங்கே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர்லேருந்து வந்துட்டுருக்குறாங்க. அண்ட் நம்ம இங்கேருந்து போனோன்னா கரெக்டாக இருக்கும். வண்டி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணணும், டைம் இல்லை. ஸோ நேற்று ஒரு பக்கம் போயிட்டு வந்தோன்னா இன்றைக்கி நான் கிளம்புறதுனால பெருசாக க்ளீன் பண்ணுறதுக்கான டைமே இல்லை. ஸோ இன்றைக்கி கஃபே போயிட்டு வந்தக்கப்புறமேட்டு தான் ஒரு போய் ஒரு வாட்டர் சர்வீஸ் விட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி எக்ஸாஸ்ட் நோட் வித்தவுட் தி செயின் ஸ்பாக்கெட் சவுண்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி செயின் ஸ்பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். அண்ட் இப்போது வண்டி ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு வைப்ரேஷன் இருக்குது கைஸ். இங்கே வந்து கொஞ்சம் நெட்டை வந்து கொஞ்சம் டைட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வைப்ரேஷன் தெரியாது. ஸோ இப்போ நம்ம அப்படியே ஹைவே ஏறலாம். ஹெல்மெட் போடுறது முக்கியம் இல்லை, ஹெல்மெட் நாட்டு போடணும். அதை வேறு நான் ஒவ்வொரு டைமும் மிஸ் பண்ணிடுறேன். பிரேக் பேடு காசு கொடுத்து மாற்றினதுக்கு அதோட வருத்து இப்போ தான் தெரிய வருது. சும்மா அப்படி பிடிக்குது. ஸோ பிரெம்போ சிந்தட்டிக் பிரேக் பேடு தான் போட்டிருக்கு. அரௌண்ட் 2800 கிட்ட ஆச்சு. அது போட்டக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் அதிகமாகவே இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே மங்காத்தா மியூசிக் தான் தோணும். எங்கேயாவது ஒரு பக்கம் மிஸ் ஆனால் அப்புறமேட்டு வேறு மியூசிக் தான் போடுற மாதிரி வரும். பட் மோஸ்ட்லி வந்து சேஃபராக போய்க்கணும். அது எப்பயுமே வீடியோவில் சொல்லுவேன். ஆனால் நான் ஃபாலோ பண்ணுவேன்னான்னு கேட்டால் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்போ வீடியோ எல்லோரும் வீட்டில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப தொந்தரவாக இருக்குது. ஜாக்கெட் எடுத்து மாட்டினாலே 1008 பேச்சு பேசுகிறாங்கண்ணே. அவங்களையெல்லாம் மீறி ஒரு பக்கம் வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது. அந்த ஒரு புஷ் இருக்க பாருங்கள், அப்படியே பறக்கும். ஸோ க்ளவுஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை போடுறதே விட்டுட்டேன். வேறு ஒரு க்ளவுஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டுன்னு. ஏன்னா அது ஒரு மாதிரி குத்திகிட்டே இருக்கா, ஒரு அன்கம்ஃபர்டாகவே இருக்குது. அதனால் சரி வேணாம், வேறு ஒன்று வாங்கிப்போம் அப்படின்ட்டுன்னு ஒரு 3 to 4K பட்ஜெட்டில் தான் ஏதாவது இன்னொரு க்ளவுஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு க்ளவுஸே வாங்க வேண்டாம்னு யோசித்தேன். அப்புறமேட்டு சேஃப்டியெல்லாம் பார்க்கும்போது வாங்கிட்டா பெட்டர். அதுவும் இல்லாமல் இந்த வண்டி வைப்ரேட் கொடுக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ரஷ் பண்ணி ஓட்டிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் தூரம் தள்ளி நிற்கும்போது வண்டி வைப்ரேட் ஆகும். சாரி, கையே 2 கையும் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட் மாதிரி ஆயிரும். இந்த மிரர் வேறு சீக்கிரமாக போகணுங்கும் போது தான் இந்த மாதிரி எல்லாமே பழி எடுக்கும். கிளைமேட் சும்மா சூப்பராக இருக்குது கைஸ். வந்து அப்படியே ஜிலுன்னு இருக்குது. இன்னும் சூரியன் எட்டியே பார்க்க கிடையாது. டைம் வந்து பார்த்திங்கன்னா 8 o'clock கிட்ட ஆயிடுச்சு. இதே கிளைமேட் இப்படியே இருந்தால் பரவாயில்லையாக இருக்கும். கொஞ்சம் கண்ட்ரோல் மிஸ் ஆகிற மாதிரி தோணிடுச்சு.
நெருங்க ஒரு பயத்தை காட்டி விட்டுருச்சு கைஸ். ஹேண்டில் பார் கொஞ்சம் ஷேக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், வண்டியே ஷேக் ஆகிருக்கும். இன்றைக்கி யாருமே இல்லை. ஜிடி வந்திருக்கா? எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஒரு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா RC 200 வாங்கியிருப்பார். ஹை ப்ரோ, கங்க்ராட்ஸ் ப்ரோ ஜிடிக்கு. RC 200 என்ன பண்ணீங்க? சேல் பண்ணிட்டீங்க. எவ்வளோ போச்சு? 1,70,000 ப்ரோ. நல்ல காஸ்ட் ப்ரோ. RC 200 1,70,000 ரொம்ப பெரிய காஸ்ட். நானும் பேசி அடிச்சு பேசி சான்ஸ் கிடைச்சிச்சு. ப்ரோ பரவாயில்ல ப்ரோ. என்ன வருஷம் வண்டி? 2020ங்கிறனால. ஸோ கைஸ், சிசிடியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட்டம் கொஞ்சம் கம்மி தான். ஃபஸ்ட்டெல்லாம் நான் வந்தபோது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைன் இருக்கும், நடுவில் ஒரு லைன் இருக்கும், இங்கே ஒரு லைன் இருக்கும், அந்த பக்கம் ஒரு லைன் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி சூப்பர் பைக்கின் கடலாக இருந்த சிசிடி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. ஆக்சுவலி நான் 8:20 வந்துட்டேன், 9:20 ஆயிடுச்சு. இதுக்கப்புறமேட்டு இப்போ கிளம்பலாங்கும் போது தான் சரி விலாக் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வைக்கிறேன். சரி, நடுவில் சில பல வண்டிகள் வந்துட்டு அந்த வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுச்சு. இங்கே இப்போ இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இங்கே ஒரு R1 இருந்தது. அந்த R1 வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த R1 இப்போ இங்கே தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே R1 இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா Z800 இருக்குது. அண்டு ஹயபுசா S1000RR அண்ட் தென் ஹயபுசா ZX10R அண்டு ஹேரிஸ்டி Z900 ZX4R. ஹேரிஸ்டி ரேரஸ்ட் வண்டிங்க இது ZX4RR. ஸோ இந்த வண்டி 400cc தான். பட் இதோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், இந்த 200+ வந்து அசால்ட்டாக அடிக்கும். செம்ம வண்டி இது. ஸோ ரொம்ப ரேரஸ்ட் வண்டி. அண்ட் ஹியர் இஸ் ஸ்பீட் ட்வின் 900. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இப்படி ஒரு வந்திருக்குன்னு. அண்ட் தென் ஹியர் இஸ் 650 அண்ட் தென் GT 650 அண்ட் தென் RC 390. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு காம்படிட்டர்னு சொல்லுவேன். அண்ட் தென் அங்கே S1000RR இருக்குது. அண்ட் தென் Duke 390 அண்ட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 GT 650 இருக்குது. ஸோ எனக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த GT 650க்கும் இந்த RC 390க்கும் உள்ள வந்து ஒரு பாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை எப்படின்னே எடுத்துக்க முடியாது. ஆக்சுவலி இவர் வந்து RC 200 வச்சுருந்தார். இப்போ அதை சேல் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா GT 650 வந்து எடுத்திருக்காரு. 2020 மாடலு. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3.15 L எடுத்திருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி RC 200 வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1.70 சேல் பண்ணியிருக்காரு கைஸ். பா. ஸோ இப்போ பார்க்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு வந்து ஃபுல் வைசர் போடாமல் இருக்கிறது பெட்டர்னு தோணுது. ஸோ முன்னாடி அந்த 2 லேம்ப்பு அப்படியே செம்ம ஐ அட்ராக்ஷனாக இருக்குது வண்டி. என்ன கொஞ்சம் வாட்டர் வாஷ் பண்ணியிருக்கலாம், பட் ஸ்டில் ஓகே, வண்டி நல்லா தான் இருக்குது. அப்படியே தங்கமாக இருக்குது கைஸ். RC 390 பார்க்கும்போதே பலன்னு. ஹேரிஸ்டி ZX4RR எக்ஸாஸ்ட் நோட். ஸோ 2025 மாடல் அரௌண்ட் 10.5 lakhல வந்து வண்டி எடுத்திருக்காங்க. அண்டு இந்த கலரில் ஓ 2025ங்கும்போது ஃபஸ்ட்டு ப்ரோ கோயம்புத்தூர் ஷோரூமில் இதான் ஃபஸ்ட் வண்டிங்களா? ஓகே அரௌண்ட் 10.5 lakh ஆச்சு. ஓகே ப்ரோ. இது அப்படியே வந்து ஒரு ஹை RPMக்கு மேலே போகும்போது நல்ல ஒரு சவுண்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு சர்வீஸ் விட்டாச்சா ப்ரோ? இல்லை ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சதுங்களா? எவ்வளோ காஸ்ட் ஆச்சு ப்ரோ சர்வீஸ் காஸ்ட்? அந்த பேக்கேஜ் போட்டாங்க. ஓ இயர்ஸோடது 8 சர்வீசஸ் ஃப்ரீ. அது ஒரு பேக்கேஜ் 66,000. ஆயில் ஃபில்டர், ஆயில் சேஞ்சு, ஓகே, பேசிக் ஆக்சரி, இது எல்லாமே பேசிக் சர்வீஸ் எல்லாமே வந்துடும். ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு எதுவுமே பே பண்ணல. ஓகே ப்ரோ. ஏதாவது ஸ்பேர்ஸ் மாற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி. ஓகே ப்ரோ. உங்களுக்கு இதுனா அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி டக் டவுன் அவ்வளோ பண்ண தேவை இருக்காது. ஆங்கிள் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். டூரிங் பண்ணுறக்கும் நல்லாயிருக்கும். டக் டவுன் பண்ணியும் ட்ராக்குக்கும் ஓட்டலாம் நல்லாயிருக்கும். ஃபாரினில் ட்ராக்குக்கு ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. சிசி ட்ராக் பைக்னா இதில் ட்ரெண்டிங்காக போயிட்டு